ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். 23ஆம் தேதி நடந்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும். 2021 சட்ட சபையுடைய தேர்தலில் வாக்குப்பதிவு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதியில் 70.45% இருந்தது. அது இந்த ஆண்டு 2026 உண்டான இந்த பொது தேர்தலில் 80.43% ஆயிருக்கு. 10% வந்துட்டு கூடுதலான வாக்குப்பதிவு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் நடந்திருக்கு. இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து வாக்களித்த அனைத்து வாக்காளர்களுக்கு கூட நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 4ஆம் தேதி மே மாதம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உண்டான வாக்கு எண்ணிக்கை வந்துட்டு நடக்க போகுது. 5 சென்டர்ஸ்கள் தான் நான் போட்டிருக்கோம். இந்த 5 சென்டர்களில் கூட போதுமான அளவுக்கு பாதுகாப்பு வசதிகள் நான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்துட்டு இன்று தினம் இந்த கவுண்டிங் சென்டர்ல வேலை செய்யறாங்க. இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பாராமிலிட்டரி போர்சஸ் CAPF பர்சனல்ஸ்கள் கூட இருக்காங்க. இந்த வாட்டி இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு மிக முக்கியமான ஒரு பாஸ் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. போன 2021 இருக்கட்டும் இல்ல 24 உடைய பார்லிமெண்டரி எலெக்ஷன்ஸ் இருக்கட்டும், அப்போ உள்ள வரக்கூடிய அனைவருக்கும் கூட கேண்டிடேட் இருக்கட்டும், கவுண்டிங் ஏஜென்ட்ஸ்கள் இருக்கட்டும், இல்ல நம்ம கவுண்டிங் ஸ்டாஃப்ஸ்கள் இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு மேனுவல் வகையில வந்துட்டு நான் பாஸ் கொடுத்துட்டு இருந்தோம். பட் ஆனா இந்த வாட்டி தேர்தல் ஆணையம் அனைவருக்கும் கூட QR கோட் பேஸ்ட் ஐடி கார்டு நான் வழங்கியிருக்கோம். இந்த QR கோட் ஐடி கார்டு நான் எடுத்துட்டு வந்தா நம்ம CAPF பர்சனல் யார் இருப்பாரோ அவர் உடனே அவருடைய மொபைல்ல வந்துட்டு இதன் ஸ்கேன் பண்ண உடனே அவருடைய முழு அடையாளமும் கூட நம்மளுக்கு தெரியும். இதனால அன்அத்தரைஸ்டு பர்சன்ஸ்களுக்கு உள்ள வரதுக்கு எந்த விதமான அனுமதியும் கூட தேர்தல் ஆணையத்திலிருந்து நான் பண்ண போறதில்லை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 1280க்கும் மேற்பட்டு நம்ம கவுண்டிங் ஸ்டாஃப்ஸ்கள் வந்துட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் கூட ஒவ்வொரு எண்ணிக்கையில வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றுகளுக்கு கூட நடக்க போகுது. உதாரணத்துக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட 225 சுற்றுகள் வந்துட்டு நடக்க போகுது. மதுரை சவுத், மதுரை தெற்கு பொறுத்தவரை வந்துட்டு 17 ரவுண்ட்ஸ்ல வந்துட்டு அது முடுக்க போகுது. அதே நம்மள மதுரை கிழக்கு எடுத்தீங்கன்னா 400 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கிறதுனால 29 சுற்றுகள் வந்துட்டு நடக்க போகுது. நம்மளுக்கு மதினம்குள்ளாரே கிட்டத்தட்ட ஒரு 3-4 தொகுதிகளுக்கு வந்துட்டு முழுமையான ஒரு வாக்கு எண்ணிக்கை வந்துட்டு முடிக்கிற மாதிரி நான் ஒரு திட்டமிட்டேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.